ஆண்டவருடைய அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடு இருப்பதற்காக இன்றைய நாளிலே நான் ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற மைய செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 5 11 வரை உள்ள இறைவசனங்கள். இது எதை பற்றி சொல்லுதுன்னா, நான் உங்களை விட்டு போவது நல்லது அப்படின்னு இயேசு சொல்கிறார். இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. சீடர்கள் தங்களோடு இருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுதான் எங்களுடைய வாழ்க்கை, அவர்தான் எங்களுக்கு எல்லாம்னு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களை விட்டு போவது நல்லது. எதற்கு இயேசு இப்படி சொல்கிறார்? அவர் எங்க போகிறார்? அவர் போறதுனால இந்த சீடர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் என்பது இயேசுவுக்கு மிகவும் துல்லியமாக தெரியும். இருந்தாலும் கூட இயேசு இந்த சீடர்களை விட்டு போக வேண்டும். அவர் எங்க போறார்? விண்ணகத்தை நோக்கி போகிறார். இந்த சீடர்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஐயோ இயேசுவே, உங்களை நம்பி வந்த எங்களை நீர் பாதி வழியில் விட்டுவிட்டு எப்படி போக முடியும்னு இந்த சீடர்கள் அங்கலாய்த்து போய் நிற்கிறாங்க. கவலையோடும் கஷ்டத்தோடும் ஒரு துக்கம் துயரம் நிறைந்த மனநிலையோடு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் விண்ணகத்துக்கு போகிறேன், உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு ஒரு தூய ஆவியானவரை, துணை ஆனவரை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. பல நேரங்களில ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய உள்ளத்திற்கு புரியாமல் இருக்கிறது. ஆனால் அவருடைய திட்டங்கள் நம்முடைய திட்டங்களை விடவும் மேலானதாக இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இயேசுவினுடைய மனநிலைக்கு நம்மை முழுவதுமாக கையளித்து அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பண்பட்ட பக்குவப்பட்ட ஒன்றாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, குழப்பமான சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட முடிவை எடுப்பதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பயம் அங்கே நம்முடைய உள்ளத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? நான் தூய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உணர்த்துவார்னு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்திதான் சீடருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது, ஆக்கப்பூர்வமான காரியங்களிலே மிகவும் ஆற்றலோடு செயல்படுவதற்கு அவர்களுக்கு பலத்தை கொடுத்தது. அப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த சீடர்களிடம் இருந்த இந்த நம்பிக்கை குறைவை நாம நம்பிக்கையோடு புதுப்பித்து இயேசுனுடைய திட்டத்தின்படி வாழ வேண்டும். நாம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம், சீடர்கள் பட்ட அதே துன்பம், குழப்பம், அவர்களிடம் இருந்த பயம், நம்பிக்கை இல்லாத மனநிலை நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி? நாம நினைக்கிற காரியத்துல முன்னேற்றம் கிடைக்கலனா, வெற்றி கிடைக்கலனா, தோல்வி ஏற்பட்டதுன்னா ஒரு பயம் வருகிறது. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் நம்மிடம் இருக்கிறது. அந்த பயம் நம்மை விட்டு விலக வேண்டும். நாம ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு உறவு நம்மை விட்டு பிரிந்து சென்றானா நம்மிடம் ஒரு பயம் வருகிறது. உண்மையிலே இயேசு இருக்கிறாரா இல்லையா, என்னை பாதுகாக்கிறாரா தெரியலையே அப்படின்னு. இது நாள் வரைக்கும் இயேசு ஒரு உற்ற நண்பனாக, பாதுகாவலனாக, அரணாக, கோட்டையாக இந்த சீடர்களுக்கு இருந்தவர் இன்னைக்கு இல்லையே அப்படி நினைக்கின்ற பொழுது கலங்கி தவித்த அதே சீடர்களை போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர்றீங்களா? எனக்கு யாருமே இல்லையே, பேச்சு துணைக்கு யாருமே இல்லையே, என்னுடைய கவலையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு என்னோடு உறவாடுவதற்கு யாருமே இல்லையே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னது போல தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை அவர் புடமிடுகிறார் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நாம் முழுமையாக நம்புவோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது அவர் நம்மை சிறிது சிறிதாக மேன்மையை நோக்கி அவர் வழிநடத்தி கொண்டே வருவார். எனவே
நாம் எந்த விதத்திலும் சீடர்களைப் போல கலங்காமல் நாம் அவரோடு பயணித்து வாழ வேண்டும். சீடர்களுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி காலத்துல அவர்கள் பயத்தோடு இருந்தாலும் எப்பொழுது தூய ஆவியானவர் அவரோடு இருந்து அவர்களை புடமிட்டாரோ அன்றிலிருந்து இவர்கள் தைரியம் உள்ளவர்களாக, ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக, நற்செய்தியை போதிக்கக்கூடியவர்களாக உருவானார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம தூய ஆவியானவருடைய ஆற்றலை நம்புவோம், ஆசிரியரை நம்புவோம், வழி நடத்துதலை நம்புவோம். அவர் நம்மோடு இருந்து நம்மை அவர் ஆக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை முழுமையாக நம்பி ஆண்டவருடைய பாதையிலே நடப்போம். ஆவியானவருடைய ஆற்றலை பெற்று நாமும் முழு மனிதர்களாக, விசுவாசம் நிறைந்த மனிதர்களாக வாழ ஆற்றல் வேண்டி இன்றைய நாளில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.